we have completed the cards related sums. So today we are going to discuss other sums in exercise 8.3. So today we are going to complete exercise 8.3. So next class we start with 8.4 addition theorem and probability. Next exercise is very important for 5 marks. So this exercise 8.3 is important for 2 marks. Okay, so first sum in exercise 8.3, the fifth sum. At F here, cards bearing numbers 1 to 1000, one number on one card are put in a box. Each player selects one card at random and that card is not replaced. The selected card has a perfect square number greater than 500. The player wins a prize. What is the probability that the first player wins a prize, second player wins a prize if the first has win? Okay. ஸோ ஃபிஃப்த்து சம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொது விழா கொடுத்துருக்காங்க. ஒரு விழாவில் 1லேருந்து 1000 வரலும் ஒரு அட்டையில் நம்பர் எழுதி ஒரு பெட்டியில் வச்சுருக்காங்க. ஸோ கார்ட்ஸ் பியரிங்ஸ் நம்பர்ஸ் 1 to 1000, ஒன் நம்பர் ஆன் ஒன் கார்டு. ஒரு கார்டில் ஒரு நம்பர் எழுதிட்டு 1000 நம்பர்ஸையும் 1000 கார்ட்ஸில் எழுதி ஒரு பாக்ஸில் வச்சுருக்காங்க. ஈச் பிளேயர் செலக்ட் ஒன் கார்டு அட் ரேண்டம். விளையாடக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு அட்டையை தேர்ந்தெடுக்கணும். அப்படி எடுக்கக்கூடிய அட்டை பார்த்திங்கன்னா நாட் ரீப்ளேஸ்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவரை இப்படி ஒரு சம்ஸ் நமக்கு வந்தது கிடையாது. நாட் ரீப்ளேஸ்டு அப்படின்னா நம்ம எடுத்துகிட்ட ஒரு ஃபஸ்ட் பிளேயர் போய் ஒரு கார்டு எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கக்கூடிய கார்டு அவங்க எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் கிடைச்சிருச்சோ அல்லது கிடைக்கலையோ, ஸோ ஃபஸ்ட்டு பிளேயர் ப்ளே பண்ணி கார்டு எடுத்ததுக்கப்புறம் செகண்ட் பிளேயர் போய் ஒரு கார்டு எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிளேயர் எடுத்த கார்டை உள்ளே போட மாட்டாங்க. அப்போ 1000 கார்ட்ஸில் செகண்ட் பிளேயர் போய் எடுக்கும் பொழுது 999 கார்ட்ஸ் தான் இருக்கும். தேர்ட் பிளேயர் போய் எடுக்கும் பொழுது 998 கார்ட்ஸ் தான் இருக்கும் நமக்கு. ஓகே, ஸோ இதான் இதுக்கான மீனிங். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த செலக்டட் கார்டு அப்படி எடுக்கக்கூடிய ஒரு அட்டையானது, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அட்டையானது 500 விட அதிகமாக உள்ள வர்க்க எண், பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும். வர்க்க எண் 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16 and so on. ஓகே, 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. ஸோ இதெல்லாமே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ், வர்க்க எண்கள். அப்படி நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய வர்க்க எண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 and above. ஓகே, கிரேட்டர் தேன் 500 அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய கார்டு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்கணும். அதுவும் 500 விட அதிகமாக இருக்கணும். அதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஓகே, அப்படி ஒரு கார்டு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாக்க அந்த கார்டு தி செலக்டட் கார்டு ஹேஸ் ஏ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிரேட்டர் தேன் 500. Selected card has a perfect square number greater than 500. The players wins a prize. Okay, அப்படி நீங்கள் பாக்ஸில் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு கார்டானது 1000 கார்ட்ஸில் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு கார்டானது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராகவும் இருக்கணும், அதே சமயத்தில் கிரேட்டர் தேன் 500ஆகவும் இருக்கணும். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஒரு கார்டு 500 கீழே வந்தது அப்படின்னாக்க நம்ம ப்ரைஸ் நமக்கு கிடையாது. அப்போது 500க்கு மேலே இருக்கணும். இப்போ 500க்கு மேலேனாக்கா 600 வரலாமா சார் அப்படின்னா வரலாம். பட் ஆனால் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக அப்படியே இருக்கணும். ஸோ 600ங்கிறது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஸோ கிரேட்டர் தேன் 500ஆகவும் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் முழு வர்க்க எண்ணாகவும் 500 விட அதிகமாகவும் ஒரு கார்டு நீ எடுத்துட்ட அப்படின்னா நீ ப்ரைஸ் வின் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கிடையாது. ஸோ உங்கள் ஈவெண்ட்டை முடிச்சிடும். நெக்ஸ்ட்டு பிளேயர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுதான் இதனுடைய அர்த்தம். ஓகே, ஸோ
கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி தட் த ஃபஸ்ட் பிளேயர் வின்ஸ் எ ப்ரைஸ். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு பிளேயர் போய் எடுக்கிறாங்க, அந்த ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய பிளேயர் வின் பண்ணுறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓகே, அடுத்தது த செகண்ட் பிளேயர் வின்ஸ் எ ப்ரைஸ் இஃப் த ஃபஸ்ட் ஹேஸ் வின். ஓகே, ஸோ இரண்டாவது விளையாடுபவர் வெற்றி பெறணும், ஆனால் முதலாம் விளையாடுபவர் வெற்றி பெற்ற பிறகு செகண்ட் பிளேயர் வின் பண்ணுறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஏன்னா ஃபஸ்ட்டு பிளேயர் வின் பண்ணும் பொழுது இப்போது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா 1லேருந்து 1000 வரலும் நமக்கு எத்தனை பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்குது அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸில் 500 அண்ட் எபோவ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த எபோவ் 500 இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தான் நமக்கு பாசிபிள் அவுட்கம்ஸ், சரி ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். ஓகே, நமக்கு தேவையான கார்ட்ஸ் அதுதான் 500க்கு மேலே இருக்கக்கூடிய முழு வர்க்க எண்கள். அது எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதிலிருந்து ஒரு கார்டு எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எடுக்கிறவங்க வின் பண்ணுறதுக்கு எவ்வளோ சான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 500லேருந்து 1000க்கு உள்ளார, அதாவது எபோவ் 500 கிரேட்டர் தென் 500 கொடுத்துருக்காங்க. அப்படி கிரேட்டர் தென் 500ல் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ஒரு 10 நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்க மொத்தமாக. அப்போ ஃபஸ்ட்டு போய் எடுக்கிறவங்களுக்கு 10 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நான் எடுக்கிறேன், அப்போ நான் எடுக்கும் பொழுது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரே கிடச்சிருச்சு, 500க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ நான் வின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது செகண்ட் பிளேயர் போகிறாங்க. அப்படி செகண்ட் பிளேயர் போய் கார்டு எடுக்கும் பொழுது 1000 கார்ட்ஸ் என்ன ஆகிடும் அப்படின்னா 999 கார்ட்ஸாக மாறிடும். ஏன்னா நான் ஒரு கார்டு எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் விளையாட வரீங்க, இப்போ நீங்கள் அதே மாதிரி அந்த பாக்ஸிலேருந்து ஒரு கார்ட்ஸ் எடுக்கிறீங்க. அப்படி ஒரு கார்டு எடுக்கும் பொழுது அந்த பாக்ஸ்குள்ளார மொத்தம் எத்தனை கார்ட்ஸ் இருக்கும், 999 கார்ட்ஸ் தான் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் எடுக்கக்கூடிய கார்டும் ஒரு கிரேட்டர் தேன் 500 ப்ளஸ் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக தான் இருக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் 10 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் இருந்தால் அதில் இருந்து நான் ஒன்று எடுத்துட்டேன். ஏன்னா நான் வின் பண்ணிட்டேன். நான் வின் பண்ணிட்டேன்னா என்ன அர்த்தம், நான் எடுத்தது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்குது, 500ஓட அதிகமான ஒரு கார்டாகவும் இருந்திருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணிட்டேன். அப்போ செகண்ட் டைம் நீங்கள் எடுக்கும் பொழுது டோட்டல் கார்ட்ஸும் ஒன்று ரெடியூஸ் ஆகிருக்கும், ஃபேவரபிள் அவுட்கம்ஸும் 10 என்ன இருக்கும் உங்களுக்கு 9 ஒன்று குறைஞ்சிருக்கும். ஓகே, அப்போ நீங்கள் வின் பண்ணுறதுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் கொஸ்டின் கேட்குறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, மொத்தம் 1000 கார்ட்ஸ் இருக்கும் பொழுது நான் வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி மொத்தம் கார்ட்ஸ் நமக்கு 1000, எனக்கு ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் 10. ஸோ 10/1000 என்னோட ப்ராபபிலிட்டி. நீங்கள் வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் 999. உங்களுக்கு ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் நான் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எடுத்துட்டேன், 10ல் 1 போயிடுச்சுன்னா அப்போ 9 தான் இருக்கும். அப்போ உங்களுக்கான ப்ராபபிலிட்டி 9/999. இதுதான் இந்த கொஸ்டின். ஓகே, ஸோ கொஸ்டின் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியானது, ரொம்ப பெருசாக இருக்குது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஓகே, ஃபஸ்ட்டு பிளேயர் ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பிளேயரே என்ன பண்ணோம், ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராகவும் கிரேட்டர் தென் 500 இருக்கிற மாதிரி ஒரு கார்டு நம்ம பாக்ஸில் இருந்து எடுக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ சொல்யூஷன் போகலாம். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் என்ன, ஸோ கார்ட்ஸில் 1லேருந்து 1000 வரலும் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் அப்படின்னு சென்டென்ஸாகவும் எழுதிக்கலாம், அல்லது S = அப்படின்னு போட்டு ரோஸ்ட் ஃபார்ம்லேயே 1லேருந்து 1000 வரலும் வரிசையை எழுதிக்கலாம். அப்போ therefore n of s = எவ்வளோ அப்படின்னா 1000. ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் பாசிபிள் அவுட்கம்ஸ் = 1000. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஈவெண்ட் A, the first question, the first player wins a prize. Okay, first player wins a prize, அதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். லேட் அது ஒரு ஈவெண்ட்டாக எடுத்துக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு பிளேயர் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு கார்டு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராகவும் கிரேட்டர் தென் 500 இருக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டு நம்ம A அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ லெட் A be the event of first player selecting a card. ஓகே, ஃபஸ்ட்டு பிளேயர் ஒரு கார்டு செலக்ட் பண்ணக்கூடியது தான் ஈவெண்ட் A. அந்த கார்டு எப்படி இருக்கணும், தட் இஸ், அதாவது அந்த கார்டானது ஓகே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிரேட்டர் தேன் 500. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிரேட்டர் தேன் 500. அதாவது முதலில் விளையாடுபவர் பரிசு பெறுவதற்கான வாய்ப்பு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ லெட் A be the event of ஃபஸ்ட்டு பிளேயர் செலக்டிங் a card. ஸோ ஃபஸ்ட்டு பிளேயர் கார்டு செலக்ட் பண்ணுறோம். அந்த கார்டு எப்படி இருக்கணும், தட் இஸ் a perfect square number and greater than 500. ஸோ அந்த மாதிரி நம்பர்லாம் எது அப்படிங்கிறத நான்
ஒன்றுலேருந்து 1000 இருக்கக்கூடிய கார்ட்ஸ்லேருந்து எந்தெந்த கார்ட்ஸ்லாம் நமக்கு ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்னால் இதுதான் 23 ஸ்கொயர். ஓகே, 23 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 529. 22 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னாக்கா அதை விட நம்ம கம்மியாக வரும். ஓகே, 500 விட கம்மியாக வந்துடும். ஏன்னா 500 விட கம்மியாக இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் நமக்கு தேவையில்லை. எபோவ் 500 தான். 23 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 529. 24 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 576. 25 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 625. 26 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 676. 27 ஸ்கொயர் பண்ணால் 729. 28 ஸ்கொயர் பண்ணோம்னா 787. 29 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 841. 30 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 900. 31 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 961. நெக்ஸ்ட்டு 32 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எபோவ் 1000க்கு போயிடும். ஸோ 32 இங்கே வராது. அதே மாதிரி 22 ஸ்கொயரும் நமக்கு வராது. ஓகே, அப்போ நமக்கு ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதையும் எழுதலாம் 23 ஸ்கொயர் 24 ஸ்கொயர் அப் டு 31 ஸ்கொயர்னு எழுதலாம். அல்லது நம்ம 1லேருந்து 1000 இருக்கக்கூடிய கார்ட்ஸில் நம்ம எடுக்கக்கூடிய கார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நம்பரில் தான் இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்காது. ஸோ அதனால் இது எழுதுறது தான் பெஸ்ட்டு. ஸோ டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸில் இந்த லைன் எழுதுங்க 529. இது கொஞ்சம் நம்ம ஸ்கொயர் பண்ணி தான் எழுதணும். ஓகே, 529, 576, 625, 676. அப்போ டோட்டலாக ஹவு மெனி ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் அப்படின்னு பாருங்கள். தேர் ஆர் 9. 1 2 3 4 5 6 7 8 9. So n of a equal to 9. Okay, அப்போ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் இஸ் 9. ஓகே, அப்போது 1லேருந்து 1000 வரல இருக்கக்கூடிய நம்பர்ஸில் 500க்கு மேலே எபோவ் 500ல் எத்தனை பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, 1லேருந்து 1000 வரலாம் கிடையாது, 500லேருந்து 1000 வரலாம். ஓகே, 9 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு டைம் நான் ஒரு கார்டு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா P of A equal to N of A by N of S. So number of favorable outcomes 9. So total number of cards is 1000. So the probability for the first player to win a prize is 9 by 1000. ஓகே, இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எழுதுறது தான் முக்கியமான விஷயம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் செகண்ட் சப்டிவிஷன். த செகண்ட் பிளேயர் வின்ஸ் a prize. ஓகே, அதை வந்து பிங்கிற ஈவெண்ட்டாக எடுத்துக்கிறோம். லெட் பி பி தி ஈவெண்ட் ஆஃப் செகண்ட் பிளேயர் வின்ஸ் a prize. ஓகே, செகண்ட் பிளேயர் வின்ஸ் a prize அப்படின்னா ஆஃப்டர் ஃபஸ்ட்டு பிளேயர் வின் a prize. ஃபஸ்ட்டு பிளேயர் வந்து ப்ரைஸ் வின் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் பிளேயர் வந்து ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது முதலாம் மாணவர் வெற்றி பெற்ற பிறகு இரண்டாவதாக விளையாடுபவர் வெற்றி பெறுவதற்கு என்ன நிகழ்தகவு, இதுதான் இதுக்கான மீனிங். ஓகே, ஸோ ஆஃப்டர் ஈவெண்ட் ஏ த டோட்டல் நம்பர் ஆஃப் ரிமைனிங் கார்ட்ஸ் இஸ் 999. ஸோ n of s equal to 999. ஏன் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு பிளேயர் நான் விளையாடிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஃபேவரபுளான ஒரு கார்ட்ஸ் வந்து இந்த 9 கார்ட்ஸில் ஒரு கார்ட்ஸ் நமக்கு வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுக்கக்கூடிய ஒரு கார்ட்ஸ் வந்து இந்த 625 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் எடுக்கக்கூடிய ஒரு கார்டு வந்து 625ன்னு வந்திருக்கு. அது 25 ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கிறது தான் நமக்கு 625. அப்போ இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். நான் ப்ரைஸ் வின் பண்ணிட்டேன். அப்போது இந்த பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து மொத்தம் 1000. இந்த ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் வந்து நமக்கு அதில் 9 இருக்குது. ஓகே, இப்போ நான் வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் விளையாடுறீங்க. அதாவது செகண்ட் பிளேயர் வந்து விளையாட போகிறாங்க. அப்போ அவங்க விளையாடும் பொழுது மொத்தம் எத்தனை கார்ட்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னா நான் எடுத்த கார்ட்ஸை உள்ள ரீப்ளேஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகே, அதனால தான் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க நாட் ரீப்ளேஸ்டு அப்படின்னு சொல்லி. ஓகே, அட்டையை வந்து எடுத்த அட்டை திரும்ப வைக்கப்படவில்லை அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிமைனிங் கார்ட்ஸ் மொத்தம் இருக்கக்கூடிய மீதி கார்ட்ஸ் எத்தனைனா 999. அதுதான் n of s. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டைம் நான் விளையாடும் பொழுது சாம்பிள் ஸ்பேஸும் நீங்கள் விளையாடும் பொழுது சாம்பிள் ஸ்பேஸும் சேஞ்ச் ஆகும். ஓகே, 999. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆஃப்டர் ஃபஸ்ட்டு பிளேயர் வின், நான் வின் பண்ணதுக்கப்புறம் த நம்பர் ஆஃப் ரிமைனிங் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் கிரேட்டர் தென் 500 இஸ் 8. ஸோ நான் விளையாடும் பொழுது எனக்கு ஃபேவரபுளாக எத்தனை அவுட்கம்ஸ் இருந்தது? 9 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் இருந்தது. ஸோ எனக்கு ஃபேவரபுளாக 9 ஃபேவரபுள் அவுட்கம்ஸ் இருந்தது. அந்த 9ல் இருந்து தான் எனக்கு எது கிடச்சிது அப்படின்னா 625 அப்படிங்கிறது ஒன்று நான் கிடைச்ச மாதிரி சொன்னேன். அப்போ அந்த 625 எனக்கு கிடச்சிருச்சுன்னா அப்போ 9ல் ஒரு அட்டையை நான் எடுத்துட்டேன். 625ங்கிற அட்டையை எடுத்துட்டோம். ஸோ உள்ளுக்குள்ளே மீதி 999 அட்டையில் இந்த 625 மட்டும் இருக்காது. அப்போ
பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் முழு வர்க்க எண்கள் மொத்தம் 9 இருந்தது. அதில் 1 எடுத்துட்டோம்னா அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 8 இருக்கும். அதான் இங்கே சென்டென்ஸாக கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் பிளேயர் வின் த நம்பர் ஆஃப் ரிமைனிங் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் கிரேட்டர் தென் 500 இஸ் 8. தேர்ஃபோர் n ஆஃப் b இஸ் 8. அதாவது உங்களுடைய ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் எத்தனை அப்படின்னா உங்களுக்கு 8 அவுட்கம்ஸ் இருக்கும். எனக்கு 9 இருந்தது, உங்களுக்கு 8 தான் இருக்கும். அப்போ p ஆஃப் b ஈக்குவல் டு ஃபார்முலா n ஆஃப் b பை n ஆஃப் s. 8 by 999. The probability of second player wins a prize is 8 by 999. So first player win பண்றதுக்கான probability 9 by 1000. Okay. So total number of cards வந்து நமக்கு 1000. அதிலிருந்து நான் ஒரு கார்டு எடுத்துட்டேன். அது உங்களுக்கு 999 மாறுது. ஃபேவரபிள் அவுட்கம்ஸும் டோட்டலாக 9 இருக்குது. எபோவ் 500ல் அதுலேயும் நான் ஒன்று எடுத்துட்டேன். அப்போ உங்களுக்கு 8 ஆயிடுது. ஸோ 8 by 999 தான் வந்து கொஸ்டின் நம்பர் 5. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 14. இது ஒரு காயின் ரிலேட்டட் சம்ஸ் தான். ரொம்ப ஈஸியான ஒரு சம்மு. கொஸ்டினை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க ரொம்ப ஈஸியாக போயிடும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இன் எ கேம் த என்ட்ரி ஃபீஸ் இஸ் 150 rupees. ஓகே, ஒரு கேமு, அந்த என்ன கேமுங்கிறத அப்புறம் பார்த்துலாம். அந்த கேமோட என்ட்ரி ஃபீஸ் வந்து 150 rupees. ஓகே, ஒரு விளையாட்டிற்கான நுழைவு கட்டணம் ரூபாய் 150. ஓகே, த கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க த கேம் கன்சிஸ்ட் ஆஃப் டாஸிங் ஏ 3 காயின். கேமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 காயின்ஸ் டாஸ் பண்ணுறது தான் ஒரு கேம். ஓகே, ஸோ தனா அப்படிங்கிறவங்க ஒரு என்ட்ரி டிக்கெட் வாங்குறாங்க. ஓகே, 3 முறை ஒரு நாணயம் வந்து சுண்டப்படுகிறது. அதுதான் ஒரு விளையாட்டு. தனா ஒரு நுழைவு சீட்டை வந்து வாங்குகிறாள். இப்போ தான் வந்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதை நல்லா கவனிச்சிக்கங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஓகே, இஃப் 1 or 2 ஹெட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் அந்த தனா அப்படிங்கிறவங்க ஒரு டிக்கெட் வாங்கிட்டாங்க 150 ரூபா கொடுத்து. இப்போ 3 காயினை வந்து அவங்க டாஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, அப்படி டாஸ் பண்ணும்பொழுது பாருங்கள் 1 or 2 ஹெட்ஸ். ஸோ ஒரு ஹெட்டு அல்லது 2 ஹெட்ஸ். ஓகே, ஸோ சி ஹெட்ஸ் ஹேர் என்ட்ரி ஃபீஸ் பேக். ஓகே, நீங்கள் காயினை டாஸ் பண்ணும் பொழுது 3 காயினை டாஸ் பண்ண போகிறீங்க. அப்படி 3 காயினை டாஸ் பண்ணும் பொழுது ஒரு தலையோ அல்லது 2 தலையோ விழுந்தால், ஸோ 3 காயின்ஸ் டாஸ் பண்ணும் பொழுது ஒரு ஹெட்டோ அல்லது 2 ஹெட்டோ விழுந்ததுன்னா நீங்கள் என்ட்ரி ஃபீஸு திரும்ப வாங்கிக்கலாம். நுழைவு கட்டணத்தை திரும்பி 150 ரூபாய் திரும்பி வாங்கிட்டு போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இஃப் சி த்ரோஸ் 3 ஹெட்ஸு. ஓகே, இப்போ 3 காயினை டாஸ் பண்ணுறீங்க. 3 காயின்லையுமே தலை விழுதுன்னு வச்சுக்கோங்க. 3 தலை கிடைக்குது. சி த்ரோஸ் 3 ஹெட்ஸ் சி ரிசீவ்ஸ் டபுள் த என்ட்ரி ஃபீஸ். டபுள் த என்ட்ரி ஃபீஸ்னு என்ன அர்த்தம்? நுழைவு கட்டணத்தை விட 2 மடங்கு. அப்போ 150 ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? அதோட 2 மடங்கு அப்படின்னா 300 rupees நமக்கு கிடச்சிடும் லாபம். த கேம். ஓகே, ஸோ ஒரு ஹெட்டோ அல்லது 2 ஹெட்டோ கிடச்சது அப்படின்னா நீங்கள் அந்த 150 ரூபாய் திரும்பி வாங்கிக்கலாம். உங்களுக்கு எந்த லாஸும் கிடையாது. அதுவே வந்து 3 ஹெட்ஸ் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கிங்க, 3 காயின். அப்போ நம்மளுடைய டார்கெட்டே என்ன? 3 காயின்ஸுமே ஹெட் விழுறது தான் நம்ம டார்கெட்டு. ஒரு ஹெட்டோ அல்லது 2 ஹெட்டோ விழுந்துருச்சு அப்படின்னா நமக்கு கொடுத்த அமௌண்ட்டு கிடச்சிரும். 3 காயின்ஸுமே ஹெட்டாக விழுந்ததுன்னா 150 ரூபாய் கொடுத்துட்டு 300 ரூபாயை வாங்கிக்கலாம். ஸோ டபுள் த என்ட்ரி ஃபீஸ். அதர்வைஸ் சி வில் லாஸ். இது தேர்ட் ஒன். 3வது சான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டு 2 ஹெட்டு விழுந்தால் 150 rupees வாங்கிக்கலாம் என்ட்ரி ஃபீஸை. 3 காயின்ஸுமே ஹெட்டாக விழுந்ததுன்னா டபுள் என்ட்ரி ஃபீஸ் வாங்கிக்கலாம். அதே சமயத்தில் இது எதுவுமே நடக்கலைன்னு வச்சுக்கிங்க. அப்படின்னு அர்த்தம் ஒரு ஹெட்டும் விழலை, 2 ஹெட்ஸும் விழலை, 3 ஹெட்ஸும் விழலை. அப்படின்னா என்ன விழுதுன்னு அர்த்தம்? இந்த அதர்வைஸுக்கு மீனிங் பாருங்கள். அப்படின்னா என்ன விழுது? ஒரு ஹெட்டு கிடச்சிருந்தாலும் நமக்கு என்ட்ரி ஃபீஸ் கிடச்சிரும். 2 ஹெட்ஸ் கிடச்சிருந்தாலும் என்ட்ரி ஃபீஸ் கிடச்சிரும். 3 ஹெட்ஸ் கிடச்சிருந்தாலும் நமக்கு அமௌண்ட் கிடச்சிரும். ஆனால் அதர்வைஸ் சி வில் லாஸ்ன்னு கொடுத்துருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதர்வைஸ் சி வில் இல்லை என்றால் அவளுக்கு எந்த கட்டணமும் திரும்ப கிடைக்காது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஹெட்டும் விழலை, 2 ஹெட்டும் விழலை, 3 ஹெட்ஸும் விழலைன்னு அர்த்தம். அப்போ 3 காயின்லேயுமே அவங்களுக்கு என்னென்ன தான் விழுந்திருக்கு? 3 டைமும் பூ தான் விழுந்திருக்கு. டெயல் டெயல் டெயல். அப்போ எப்போ லாஸ் அப்படின்னா நீ ஹெட்டே உனக்கு உழுவுலின்னா லாஸ். இவ்வளோதான் விஷயம் நமக்கு.
ஓகே, இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறான்னு பாருங்கள். ஸோ 3 பாயிண்ட்டு, ஒரு ஹெட்டு 2 ஹெட் அப்படின்னா என்ட்ரி ஃபீஸ் திரும்ப கிடச்சிரும். ஓகே, 3 ஹெட்ஸ் அப்படின்னாக்கா டபுள் த என்ட்ரி ஃபீஸ், ஹெட்டே கிடைக்கலன்னா லாஸ், அவ்வளோதான். ஓகே, இப்போ கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் சி கெட்ஸ் டபுள் என்ட்ரி ஃபீஸ். டபுள் என்ட்ரி ஃபீஸ்னால் உனக்கு என்ன எத்தனை ஹெட்டு கிடைக்கணும்? டபுள் என்ட்ரி ஃபீஸ்னால் 3 ஹெட்ஸ் கிடைக்கணும். ஜஸ்ட் கெட்ஸ் ஹேர் என்ட்ரி ஃபீஸ், ஜஸ்ட்டு நீ கட்டின அமௌண்ட் கிடச்சிடணும். அப்போ உனக்கு எத்தனை ஹெட் கிடைக்கணும்? 1 ஹெட் ஆர் 2 ஹெட். அடுத்தது லாஸஸ் தி என்ட்ரி ஃபீஸ். லாஸஸ் தி என்ட்ரி ஃபீஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு டைலே ஹெட்டே கிடைக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நமக்கு எது பாசிபிள் அவுட்கம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 காயின் டாஸ் பண்ணும்பொழுது என்ன சாம்பிள் ஸ்பேஸ் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு 5 நடத்தணுமோ அதே தான் இங்கேயும். ஓகே, ஸோ டாஸிங் எ காயின் 3 times the sample space s equal to, ஸோ 3 coins ஹெட்டு, அடுத்தது 2 coins ஹெட் விழுற மாதிரி ஒரு 3 ஈவெண்ட்டு, அடுத்தது ஒரு காயின் ஹெட் விழுற மாதிரி ஒரு 3 அவுட்கம்ஸ், அடுத்தது நோ ஹெட். ஓகே, ஸோ இது வந்து 3 ஹெட், இந்த 3லேயும் 2 ஹெட்ஸ் இருக்கும், இது ஒவ்வொரு 3லேயும் 1 ஹெட் இருக்கும், இதில் 0 ஹெட், அதாவது ஹெட்டே கிடையாது, வெறும் டைல் மட்டும்தான். ஓகே, அப்போ என்எஃப்எஸ் ஈக்குவல் டு 8. அப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செட் ரோஸ்டர் ஃபார்ம்லேயும் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்கள். டபுள் த கெட்ஸ் டபுள் என்ட்ரி ஃபீஸ். ஓகே, அதை வந்து ஏங்கிற ஈவெண்ட்டாக எடுத்துக்கிறோம். லெட் ஏ பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் டபுள் என்ட்ரி ஃபீஸ். அப்போ டபுள் என்ட்ரி ஃபீஸ்னால் உனக்கு என்ன வரணுங்கிறத நான் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். அதை நோட்டில் எழுதணும்னு அவசியம் இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். ஓகே, நோட்டில் எழுதிக்கிங்க, எக்ஸாமில் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ லெட் ஏ பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் டபுள் என்ட்ரி ஃபீஸ். டபுள் என்ட்ரி ஃபீஸ்னால் 3 காயின் டாஸ் பண்ணும்போது உனக்கு 3 காயின்லையுமே என்ன விழணும்? ஹெட்டு 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 விழணும். அப்போது 3 காயின்ஸ் டாஸ் பண்ணும்போது எத்தனை பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்கும்? 8 பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்கும். அதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். அந்த 8ல் வந்து 3 ஹெச் இருக்கிற மாதிரி எத்தனை இருக்கும்? ஒன்றே ஒன்று தான் இருக்கும். அப்போ ஏ ஈக்குவல் டு, அதுவும் ரோஸ்டர் ஃபார்மில் ஹெச், ஹெச். ஓகே, இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாசிபிள் அவுட்கம்ஸில் எது வந்து நமக்கு ஃபேவரபிளான அவுட்கம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஹெட்ஸ். ஸோ இதில் 2, இதில் 2, இதில் 2, இதில் 1, 1 அப்படி தான் இருக்கும் நமக்கு. ஸோ இதில் மட்டும் தான் 3 ஹெட்ஸ் இருக்கும். இது முழுந்தால் மட்டுமே உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து டபுளாக கிடைக்கும். ஓகே, அப்போ ஏ ஈக்குவல் டு ஹெச் ஹெச் ஹெச். அப்போ என் ஆஃப் ஏ, நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் 1, பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ், என் ஆஃப் ஏ 1 பை என் ஆஃப் எஸ் 8. தேர்ஃபோர் த பி ஆஃப் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்ஸ் டபுள் என்ட்ரி ஃபீஸ் இஸ் ஈக்குவல் டு 1/8. அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். கெட்ஸ் ஹெர் என்ட்ரி ஃபீஸ். ஜஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அப்போது லெட் அதை வந்து பிங்கிற ஈவெண்ட்னு எடுத்துங்க. லெட் பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் தி என்ட்ரி ஃபீஸ். ஓகே, பிங்கிற ஈவெண்ட்டு நமக்கு என்ட்ரி ஃபீஸ் கிடைச்சா போதும். அப்போ என்ட்ரி ஃபீஸ் கிடைக்கணும்னா த்ரோஸ் 1 or 2 ஹெட்ஸ். ஸோ ஒரு ஹெட்டு விழுந்தாலும் உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் கிடச்சிரும், அல்லது 2 ஹெட் விழுந்தாலும் உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் கிடச்சிரும். அப்போது அந்த சாம்பிள் ஸ்பேஸில் நமக்கு எதில் எல்லாம் வந்து 1 ஹெட் 2 ஹெட்ஸ் இருக்கோ அது எல்லாமே. ஸோ இந்த 3 ஹெட்ஸ் நமக்கு இந்த இடத்துல வராது, ஏன்னா 3 ஹெட்ஸ் தான் நம்ம பார்த்தாச்சு. 3 ஹெட்ஸ் விழுந்தால் டபுள் என்ட்ரி ஃபீஸ் கிடச்சிரும். ஓகே, நமக்கு ஜஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் தான் வந்து செகண்ட் கொஸ்டின். ஓகே, அப்போ இதில் பாருங்கள் 2 ஹெட் இருக்குது, இதில் 2 ஹெட்ஸ் இருக்குது, இதுலேயும் 2 ஹெட்ஸ் இருக்குது. இது 1 ஹெட், இது 1 ஹெட், இது 1 ஹெட், இதில் தான் ஹெட்டு கிடையாது. அப்போ இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் நமக்கு வராது. ஓகே, அந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் விழுந்தால் நமக்கு இந்த என்ட்ரி ஃபீஸ் மட்டும் கிடைக்காது. ஸோ அதை தவிர மீதி இருக்கக்கூடிய இந்த 6மே நமக்கு வந்து ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். ஓகே, அதையும் கொடுத்துருப்போம். அப்போ பி ஈக்குவல்னு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் 3லேயும் 2 ஹெட்ஸ் இருக்குது, இது 3லேயும் வந்து 1 ஹெட் இருக்குது. ஸோ ஒரு ஹெட்டோ அல்லது 2 ஹெட்ஸ் ரெண்டுமே விழுந்தாலும் நமக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் கிடைச்சிரும். அப்போ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் 6. P of B equal to n of B by n of S. So 6/8, 2 simplify பண்ணா 3 to 6, 4 to 8. Therefore probability of getting just gets for a hair entry fees equal to 3/4. Okay, so P of B equal to 3/4 எழுதுனாவே போதுமானது. Okay, so next third one. Third, losses the entry fees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Third வந்து losses the entry fees. அதை சிங்கிற ஈவெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். Let C be the event of getting losses of entry fees. Okay, losses of entry fees அப்படின்னா no heads. Okay, 1 ஹெட்டும் விழல,
2 ஹெட்டும் விழல, 3 காயின்ஸ்லேயுமே ஒரு ஹெட்டு கூட விழலை அப்படின்னா உனக்கு என்ட்ரி ஃபீஸ் கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ உனக்கு என்ன விழுந்தால் என்ட்ரி ஃபீஸ் வராது? 3லேயுமே டெயில் விழுந்ததுன்னா என்ட்ரி ஃபீஸ் வராது. ஒரே ஒரு அவுட்கம்ஸ் தான் நமக்கு ஃபேவரபிள். எதுக்கு? என்ட்ரி ஃபீஸ் திரும்ப கிடைக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ டி அப்போ n of c ஈக்குவல் டு 1, p of c ஈக்குவல் டு n of c by n of s ஈக்குவல் டு 1/8. therefore probability of losses the entry fees ஈக்குவல் டு 1/8. இது ரொம்ப சிம்பிளான ஒரு சம்மு, டிஃப்ரெண்டான சம். ஓகே, 14th சம் எக்ஸசைஸில் லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம் இருக்குது நமக்கு. அதான் கொஸ்டின் நம்பர் 13. ஓகே, 2 கஸ்டமர்ஸ் பாருங்க, பிரியா அண்ட் அமுதன், 2 நுகர்வோர்கள் அப்படின்னு பிரியா மற்றும் அமுதன் ஆர் விசிட்டிங் எ பர்டிகுலர் ஷாப் இன் த சேம் வீக். நல்லா புரிஞ்சுக்கிங்க கொஸ்டின். 2 கஸ்டமர் இருக்காங்க, பிரியா ஒருத்தர் அமுதன் ஒருத்தர், 2 பேரும் வந்து ஒரு கடைக்கு போகிறாங்க. ஓகே, அந்த கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வீக், ஒரு வாரம். ஓகே, குறிப்பிட்ட வாரத்தில் மண்டேவிலேருந்து சாட்டர்டே மட்டும்தான், சண்டே வந்து கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, இதில் சண்டே இல்லை. ஓகே, ஸோ 2 customers Priya and Amudar are visiting a shop in a same week, Monday to Friday. Okay, each is equally likely to visit the shop on any one day as on another day. இப்போ திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரல அவங்க போகிறாங்க அப்படின்னா அவர்கள் அங்காடிக்கு வந்து சமவாய்ப்பு முறையில் ஒவ்வொரு நாளுமே சமவாய்ப்பு முறையில் போகிறாங்க. ஒவ்வொரு நாளுமே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போயிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ ஈச் இஸ் ஈக்குவலி லைக்லி டு விசிட் த ஷாப் ஆன் எனி ஒன் டே ஆஸ் ஆன் அனதர் டே. ஓகே, ஸோ அவர்களானது 2 பேரும், பிரியா முதல் 2 பேருமே வந்து அந்த கடைக்கு சமவாய்ப்பு முறையில் ஒவ்வொரு நாளுமே வந்து கட்டாயமாக போகிறாங்க. ஸோ அப்படி போகும் பொழுது பாருங்கள் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்து, வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி தட் போத் வில் விசிட் த ஷாப் ஆன். ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே கடைக்கு போகிறதுக்கு, போத் வில் விசிட். ஓகே, ஸோ 2 பேருமே கடைக்கு போகிறதுக்கு, இருவரும் கடைக்கு ஒரே நாளில் சேம் டே ஒரே நாளில் போகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, வெவ்வேறு நாளில் போகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, கன்சிக்யூட்டிவ் டேஸ் அடுத்தடுத்த நாள் போகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, அதான் கொஸ்டின் நமக்கு. ஸோ 2 கஸ்டமர் வந்து ஒரு கடைக்கு போகிறாங்க, பிரியா ஒருத்தர் அமுதன் ஒருத்தர். கட்டாயமாக 2 பேரும் வந்து அந்த கடைக்கு ஏதாவது ஒரு நாள் வந்து கட்டாயமாக போயிடுறாங்க, ஒவ்வொரு நாளுமே கட்டாயமாக போகிறாங்க. ஸோ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா 2 பேருமே அந்த கடைக்கு போகிறதுக்கு ஒரே நாளில் போகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வெவ்வேறு நாளில் போகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க, அடுத்தடுத்த நாளில் போகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி இருக்குங்கிறத கேட்குறாங்க. இதுதான் 3 கொஸ்டின். ஓகே, இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக யோசிச்சு எழுதணும். சாம்பிள் ஸ்பேஸ் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இது எஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 2 பேருமே ஒரே நாளில் போகிறாங்கன்னு அர்த்தம், மண்டே. ஓகே, அடுத்தது ஒருத்தர் மண்டே போகும்பொழுது இன்னொருத்தர் டியூஸ்டே போவாங்க, ஒருத்தர் மண்டே போகும்பொழுது இன்னொருத்தர் வெட்னஸ்டே போவாங்க, மண்டே போகும்பொழுது தேர்ஸ்டே, மண்டே போகும்பொழுது ஃப்ரைடே, மண்டே போகும்பொழுது சாட்டர்டே. அதே மாதிரி ஒருத்தர் டியூஸ்டே போகும்பொழுது இன்னொருத்தர் மண்டே, இன்னொருத்தர் டியூஸ்டேவுக்கு டியூஸ்டே வெட்னஸ்டே, டியூஸ்டே தேர்ஸ்டே, டியூஸ்டே ஃப்ரைடே, டியூஸ்டே சாட்டர்டே. நெக்ஸ்ட்டு வெட்னஸ்டேவுக்கு மண்டே, அதே மாதிரி வெட்னஸ்டே டியூஸ்டே, வெட்னஸ்டே தேர்ஸ்டே, இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு 6 நாளைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 × 6 36 பாசிபிள் அவுட்கம்ஸ் கிடைக்கும். இது எது மாதிரி அப்படின்னாக்க டைஸ் ரோல் பண்ணுற மாதிரியே. ஓகே, இப்போ பிரியாவுக்கு பாருங்கள் கடைக்கு போகணும் அப்படின்னா மண்டேவிலேருந்து சாட்டர்டே வரலாம் எத்தனை நாள் இருக்குது, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, மொத்தம் 6 days இருக்கா. அமுதனுக்கு எடுத்துக்கங்க, அமுதனுக்கு அதே மாதிரி எத்தனை இருக்குது, 6 days இருக்குது. 2 பேருமே 6 days கடைக்கு போகிறாங்க. அப்போது மாற்றி போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். அப்படி போகும்பொழுது பார்த்திங்க அப்படின்னாக்க நமக்கு பாசிபிள் அவுட்கம்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது டைஸ் எடுத்துக்கங்க, ஒரு 2 டைஸ் ரோல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு டைஸில் 1லேருந்து 6 வரல நம்பர் இருக்குது, இன்னொரு டைஸ்லேயும் 1லேருந்து 6 வரல நம்பர் இருக்குது. பாசிபிள் அவுட்கம்ஸ் எப்படி எழுதுகிறோம், இதில் ஃபஸ்ட்டு டைஸில் 1 விழுதுன்னா செகண்ட் டைஸில் வந்து 2 3 4 1 2 3 4 5 6ன்னு விழலாம். ஸோ 6 அவுட்கம். ஃபஸ்ட்டு டைஸில் 2 விழும் பொழுது
செகண்ட் டேஸில் அதே 1லேருந்து 6 வரல என்ன வேணாலும் விழலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பிரியா வந்து மண்டே போகிறாங்க அப்படின்னா அமுதன் அதே மண்டேவிலேருந்து சாட்டர்டே வரல என்றைக்கு வேணாலும் போகலாம். அடுத்து பிரியா வந்து டியூஸ்டே போகும் பொழுது அமுதன் அதே மண்டேவிலேருந்து சாட்டர்டே வரல என்றைக்கு வேணாலும் போகலாம். அதே வந்து பிரியா வந்து வெட்னஸ்டே வரும் பொழுது ஸோ இது மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு டேஸை வந்து பிரியாவும் செகண்ட் டேஸ் வந்து அமுதன் அப்படின்னு வச்சுக்கிட்டு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாசிபிள் அவுட்கம்ஸில் எந்த டவுட்டும் வராது. ஓகே, ஸோ ஒரு சில கைட்ஸில் வந்து 6 யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது தப்பு. இதுதான் வந்து கரெக்டான பாசிபிள் அவுட்கம்ஸ். ஸோ மண்டே அப்படிங்கிறதுல இந்த 2 மண்டேவும் எதை குறிக்குதுன்னு நல்லா பார்த்துங்க. ஃபஸ்ட்டு மண்டே வந்து பிரியா போகிறதையும் செகண்டு இருக்கக்கூடிய மண்டே வந்து அமுதன் போகிறதையும் குறிக்கும் அப்படின்னு வச்சுக்கணும். ஓகே, இந்த இதில் கொடுத்துருக்கக்கூடியதில் உங்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஃபன் போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு மண்டே இன்னொன்று மண்டே டியூஸ்டே. இப்போ இந்த ஃபஸ்ட்டு மண்டே எல்லாமே யாரை குறிக்கும் அப்படின்னா பிரியாவை குறிக்கும். ரெண்டாவதாக இருக்கக்கூடியது எல்லாமே யாரை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அமுதனை குறிக்கும். ஓகே, இப்போ இதை வச்சு தான் நம்ம 6 பாசிபிள் அவுட்கம்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. ஸோ மொத்தமாக எழுதும் பொழுது NF = 6 × 6 நமக்கு 36 பாசிபிள் அவுட்கம்ஸ். ஓகே, ஸோ இதை கட்டாயமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே நாளில் போகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ த சேம் டே இதுதான் கொஸ்டின். அப்போ 2 பேருமே வந்து ஒரே நாளில் அந்த கடைக்கு போகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்குறாங்க. அப்போது அதை ஏங்கிற ஈவெண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ லெட் ஏ பி தி ஈவெண்ட் ஆஃப் விசிட்டிங் ஷாப் ஆன் சேம் டே. ஒரே நாளில் இருவரும் கடைக்கு போகிறதுக்கான நிகழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஏ அப்படிங்கிறது. ஓகே, அப்போ அந்த 36 பாசிபிள் அவுட்கம்ஸ் எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த 36 பாசிபிள் அவுட்கம்ஸையுமே ஃபுல்லாக எழுதுங்க. நான் சொன்ன மாதிரி கரெக்டாக எழுதிக்கிங்க. ஃபஸ்ட்டு மண்டே வந்து அமுதாவுக்கு மண்டே போட்டிங்கன்னா அப்போது அது கூட அமுதனுக்கு பிரியாவுக்கு மண்டேன்னு ஆரம்பிங்க. அமுதனுக்கு அதே மாதிரி மண்டே டியூஸ்டே, மண்டே வெட்னஸ்டே, அதே மாதிரி அடுத்தது டியூஸ்டே ஆரம்பிக்கும் பொழுது அதே மாதிரி பிரியாவுக்கு டியூஸ்டேங்கிற பொழுது அமுதனுக்கு மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே. அடுத்தது பிரியாவுக்கு வந்து வெட்னஸ்டே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி அமுதனுக்கு வந்து அதே மாதிரி மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே. இதே மாதிரி பிரியாவுக்கு வந்து அடுத்து தேர்ஸ்டே, அடுத்து ஃப்ரைடே, அடுத்து சாட்டர்டே. ஸோ எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அந்த 36 கிடைச்சிரும். அதில் பாருங்கள் சேம் டே அப்படின்னா 2 பேருமே ஒரே நாளில் போகணும். அப்போ 2 பேருமே மண்டே வந்து ஒரே நாளில் போயிருப்பாங்க, டியூஸ்டேவில் 2 பேரும் ஒரே நாளில் போயிருப்பாங்க, வெட்னஸ்டேவில் 2 பேரும் போயிருப்பாங்க, தேர்ஸ்டேவில் 2 பேரும் போயிருப்பாங்க, ஃப்ரைடேவில் 2 பேரும் போயிருப்பாங்க, சாட்டர்டேவில் 2 பேருமே போயிருப்பாங்க. அப்போ NA = 6. ஓகே, இப்போ P = NA/N/S 6/36 = 1/6. Therefore, probability that both of them will visit the shop on same day = 1/6. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். டிஃப்ரெண்ட் டேஸ். லெட் பி தி ஈவெண்ட் ஆஃப் விசிட்டிங் ஷாப் ஆன் டிஃப்ரெண்ட் டேஸ். அதாவது வெவ்வேறு நாளில் போகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டிஃப்ரெண்ட் டேஸில் இப்போ பிங்கிற ஈவெண்ட்டை எடுத்துக்கலாம். இப்போ P = இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த டிஃப்ரெண்ட் டேஸ் அப்படிங்கிற பொழுது சேம் டேவை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா நாளுமே வந்து டிஃப்ரெண்ட் டேஸ் தான். நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. அந்த சேம் டேவில் வந்து ஒரு 6 டேஸ் வந்து இல்லைங்களா, அதை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லாமே இதுக்கான பாசிபிள் அவுட்கம்ஸ் தான். அந்த 30 இங்கே எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். P = P(a)bar. ஏவில் என்ன நடந்ததோ அதை தவிர மீதி எல்லாம். அப்போ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், A பார் அப்படின்னு சொல்ல, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏயினுடைய நிரப்பு நிகழ்ச்சி. ஓகே, ஏவில் வந்து சேம் டே அப்படின்னா A பார் அப்படிங்கிறது அதை தவிர மற்றதெல்லாம். அதான் P = P(a) பார். P(a) பாருக்கு என்ன ஃபார்முலா? 1 - P(a). ஓகே, 1 - P(a) எவ்வளவு? P(a) வந்து எவ்வளவு? 6, 1/6. அப்போ 1 - 1/6 எல்சிஎம் எடுத்திங்கனாக்க 1 - 1/6 by 1 போட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 6 × 1 6 - 1/6 6 - 1 5/6. செகண்ட் கொஸ்டினுக்கு சிம்பிளாக ஆன்சர் முடிச்சிடலாம். ஓகே, அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். கன்சிக்யூட்டிவ் டேஸ் அப்படின்னா பிரியாவும் அமுதனும் அடுத்தடுத்த நாள் போகிறாங்க. ஓகே, அடுத்தடுத்த நாள் வர மாதிரி அங்கே என்னென்ன
அவுட்கம்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த நாளில் இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ பிரியா வந்து மண்டே போகிறாங்கன்னா அமுதன் வந்து டியூஸ்டே போகணும். அடுத்தது பிரியா வந்து டியூஸ்டே போகிறாங்கன்னா அமுதன் வந்து வெட்னஸ்டே போகணும். பிரியா வெட்னஸ்டே போனால் அமுதன் வந்து தேர்ஸ்டே போகணும். இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா அந்த அவுட்கம்ஸில் பாருங்கள், மண்டே டியூஸ்டே, டியூஸ்டே வெட்னஸ்டே, வெட்னஸ்டே தேர்ஸ்டே, தேர்ஸ்டே ஃப்ரைடே, ஃப்ரைடே சாட்டர்டே. ஓகே, ஸோ இதுலேயும் ஃபஸ்ட் இருக்கிறவங்கலாம் பிரியாவும், செகண்ட் இருக்கக்கூடிய டே வந்து அமுதன் போகக்கூடிய டேவையும் குறிக்கும். ஸோ சி ஈக்குவல் டு மண்டே டியூஸ்டே, டியூஸ்டே வெட்னஸ்டே, வெட்னஸ்டே தேர்ஸ்டே, தேர்ஸ்டே ஃப்ரைடே, ஃப்ரைடே சாட்டர்டே. ஓகே, அப்போ n of c ஈக்குவல் டு 5. அப்போ p of c ஈக்குவல் டு n of c by n of s ஈக்குவல் டு 5/36. ஓகே, therefore probability that both of them will visit the shop on in consecutive days equal to 5/36. ஓகே, ஸோ ரெண்டு பேரும் அடுத்தடுத்த நாள் வந்து கடைக்கு போகிறதுக்கான நிகழ்தகவு எவ்வளோ அப்படின்னா 5/36. ஓகே, ஸோ இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. சாம்பிள் ஸ்பேஸ் என்னங்கிறது ரொம்ப முக்கியம். அது தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கட்டாயமாக ஆன்சர் வந்து ஈஸியாக எழுதிடலாம். இதில் டிஃப்ரெண்ட் டேவுக்கு மட்டும் நம்ம வித்தியாசமாக கொடுத்துருக்கோம். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் சம் பாருங்கள். இது 2 மார்க்கில் ஒரு முக்கியமான ஒரு சம் நமக்கு. A is an event of random experiment such that P of A is to P of A bar equal to 17 is to 15 and N of S equal to 640. Then find P of A bar and the second one N of A. இதெல்லாமே ஃபார்முலா ஓரியன்ட் நமக்கு கான்செப்ட்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ கிவனில் பாருங்கள், P of A is to P of A bar equal to 17 is to 15, N of S equal to 640. Okay, number of possible outcomes 640. P of A is to P of A bar அப்படின்னு என்ன அர்த்தம்? P of A by P of A bar அப்படின்னு அர்த்தம். ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. P of Aங்கிறது ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி, P of A பார்ங்கிறது அதே ஈவெண்ட்டு நடக்காமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ரெண்டையும் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோவே நம்ம டிவைடில் தான் எழுதுவோம். இப்போ P of A by P of A bar equal to 17/15. அதான் இதுக்கான கான்செப்ட். ஓகே, இதில் என்ன பண்ணுறீங்க, நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய P of Aவுக்கு, ஏன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், P of A bar கேட்டிருக்காங்க. இப்போ P of A bar கேட்டதுனால P of Aவை P of A பாராக மாற்றுங்க. ஒருவேளை P of A என்னென்னு கேட்டிருந்தாங்கன்னா P of Aவை P of A பாராக மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ P of Aவை P of A பாராக மாற்றிக்கலாம். இப்போ P of Aவை எப்படி எழுதலாம்? P of A equal to 1 minus P of A bar அப்படின்னு எழுதலாம். ஓகே, அப்போ நியூமரேட்டரில் 1 minus P of A bar by P of A bar ஓகே இஸ் ஈக்குவல் டு 17/50. இந்த LHSக்கு மட்டும் எழுதுறீங்க, RHS வந்து அப்படியே இருக்கணும். ஓகே, 1 minus P of A bar by P of A bar equal to 17/15. ஓகே, தென் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 15 into 1 minus P of A bar equal to 17 into P of A bar. ஓகே, இந்த 15 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 15 into 1 15 minus 15 into P of A bar, P of 15 P of A bar equal to 17 into P of A bar. அப்படியே வருது. இந்த P of A bar ரெண்டையும் ஒரே சைடு கொண்டு போயிடுவோம். ஸோ minus 15 P of A bar இருந்தாலும் போச்சுன்னா plus 15 P of A bar மாறுது. ஸோ இந்த சைடு 15 அப்படியே இருக்குது. 17 P of A bar minus 15 P of A bar இருந்தாலும் போகும்பொழுது plus 15 P of A bar ஆகுது. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 17 plus 15 ஆட் பண்ணுங்கன்னா 32 P of A bar equal to 15. அப்போ P of A bar equal to 15/32. ஓகே, சாதாரண ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த இடத்துல. ஓகே, ஸோ P of A bar P of Aவுக்கு பதிலாக 1 minus P of Aன்னு அந்த ரேஷியோவில் அப்ளை பண்ணிவிட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி P of A bar அப்படிங்கிறத ஒரு சைடு கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு P of A bar equal to 15/32 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் அவங்க கேட்டது P of A bar. இந்த P of A bar கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு N of A கேட்குறாங்க. N of Aனா அந்த ஏங்கிற ஈவெண்ட்டில் எத்தனை ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத N of A கேட்குறாங்க. நமக்கு N of A வேணும்னா அந்த N of A எந்த ஃபார்முலாவில் இருக்குது உங்களுக்கு தெரியும்ல. N of A எந்த ஃபார்முலாவில் வரும்? P of A equal to என்ன ஃபார்முலா நமக்கு? N of A by N of S. ஓகே, அப்போ நமக்கு வந்து ஃபார்முலாவில் பார்த்திங்க அப்படின்னா N of Aங்கிறது எந்த ஃபார்முலாவில் இருக்குது? P of Aங்கிற ஃபார்முலாவில் இருக்குது. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்குது P of A bar. அப்போ நம்ம P of A தெரியும், N of S கொடுத்துட்டாங்க பாரு கொஸ்டின்லேயே.
அப்போ பி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சா என் ஆஃப் எஸ் தெரியும். அப்போ என் ஆஃப் ஏவை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பி ஆஃப் ஏ பார் தெரியும் நமக்கு. அப்போ அதை வச்சுட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு பி ஆஃப் ஏவை கண்டுபிடிக்கணும். ஓகே, அதான் என் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கும் பொழுது பாருங்கள். ஸோ வி நோ தட் பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 1. இது நமக்கு கண்டிஷன் ப்ராபபிலிட்டியில் இது நமக்கு தெரிஞ்சது தான், ஏற்கனவே படிச்சிருக்கோம். பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 1. ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ப்ளஸ் அது நடக்காமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரெண்டையும் ஆட் பண்ணால் 1 கிடைக்கும். ஸோ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பார் இருந்தாலும் போனால் மைனஸ் ஆகிடும். 1 மைனஸ் பி ஆஃப் ஏ பார் 1 மைனஸ் பி ஆஃப் ஏ பார் எவ்வளவு 15/32. ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னாக்க பை 1 போட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 32 மைனஸ் 15/32. ஸோ 17/32. தட் இஸ் பி ஆஃப் ஏ. ஓகே, ஸோ பி ஆஃப் ஏ பார் 15/32. அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு? பி ஆஃப் ஏவை கண்டுபிடிச்சாச்சு. பி ஆஃப் ஏ அப்படிங்கிறது 17/32. ஸோ அந்த பி ஆஃப் ஏ வச்சு நம்ம என் ஆஃப் எஸ் கண்டுபிடிச்சிடலாம். பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 17/32 கிவ்ஸ். இந்த பி ஆஃப் ஏவுக்கு பதிலாக எல்ஹெச்எஸ்க்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். எல்ஹெச்எஸ்க்கு மட்டும். ஸோ என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 17/32. ஓகே, பி ஆஃப் ஏ எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் எல்ஹெச்எஸ்க்கு மட்டும் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 17/32. இந்த என் ஆஃப் எஸ்க்கு பதிலாக என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? 640. ஏன்னா கொஸ்டின்லேயே கிவனில் கொடுத்துருக்காங்க என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 640. ஓகே, ஸோ வி அப்ளை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 640. தென் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 32 இன்ட்டு என் ஆஃப் ஏ. அல்லது என் ஆஃப் ஏ மட்டும் இந்தாண்டு வச்சுக்கிட்டு இந்த 640 தான் வந்தால் டிவைடில் இருக்கிற இந்த பக்கம் வரும் பொழுது மல்டிப்ளாக மாறும். அப்போ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 17/32 இன்ட்டு 640. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 132 இஸ் 32, 232 64, ஸோ 0. ஓகே, 17 இன்ட்டு 20 ஈக்குவல் டு எவ்வளோ 340. தேர்ஃபோர் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 340. ஓகே, இது வந்து நமக்கு கொஸ்டின் நம்பர் 3rd ஒன். ஓகே, 2 மார்க்கில் ரொம்ப முக்கியமான ஒன்று. பி ஆஃப் ஏ பார் என்ன, என் ஆஃப் ஏ எவ்வளவு கண்டுபிடிக்கிறது. பி ஆஃப் ஏவையும் பி ஆஃப் ஏ பாரையும் நமக்கு ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் ஏ பாருக்கு அதில் என்ன கேட்கலாம்? நமக்கு பி ஆஃப் ஏவும் கேட்கலாம். ஓகே, பி ஆஃப் ஏ கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்? இந்த பி ஆஃப் ஏ பாருக்கு பதிலாக டினாமினேட்டரில் 1 மைனஸ் பி ஆஃப் ஏன்னு அப்ளை பண்ணிக்கணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ இதோட உங்களுக்கு எக்ஸசைஸ் 1.3 வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த எக்ஸசைஸ் 1.3 வந்து 2 மார்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்டிவிஷனோட கேட்டாங்கன்னா 5 மார்க் கேட்பாங்க. அல்லது மோஸ்ட்லி நமக்கு வந்து எக்ஸசைஸ் 8.3ல் 2 மார்க்ஸ் வந்து கன்ஃபார்மாக 2 மார்க் வந்து கட்டாயமாக கேட்பாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் எல்லா சமயமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து 8.4 அடிஷன் தியரம் அண்ட் ப்ராபபிலிட்டி. அந்த 8.4 எல்லாமே வந்து டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னாக்கா எல்லாமே கிட்டத்தட்ட 5 மார்க்ஸ் தான் நமக்கு. ஸோ நம்ம கேட்கக்கூடிய 5 மார்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க்ஸு 8.4லேருந்து தான் கேட்பாங்க. ப்ராபபிலிட்டியோட லாஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து 8.4